வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்னதாக மோட்டிவேஷன் ஸ்டோரி தான். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது யாருக்கான மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 2025 குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம படிக்கவே கூடாது, கொஸ்டின் வந்து ரொம்ப தரமட்டமாக கேட்டுட்டாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பவங்களுக்கும், பிசி எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணி நீ நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களும், எஸ்ஏ எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் உங்கள் மைண்ட் செட்டில் வந்து அவ்வளோதான், நம்ம லைஃப்பில் வந்து எல்லாத்தையுமே இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கான மோட்டிவேஷனாக தான் இது இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மரத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த மரத்தில் இருந்த இலை எல்லாமே உதிர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இலை உதிர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மரம் வந்து முழுசாக அழிவதில்லை. இலை உதிர்ந்தாலுமே அந்த மரம் வந்து உயரமான இடத்துல இருக்குது, மேலே அந்த சிறந்த நாட்களுக்காக காத்திருக்கு. அதாவது இலையுதிர் காலத்தில் வந்து இலை எல்லாமே உதிர்ந்து தான் போகும். வசந்த காலம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கான காலமும் வரும். அதுபோல் நம்மளோட லைஃப்பும் இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத விட நமக்கான காலமும் காத்திருக்கு, அது வசந்த காலமாக மாறுறதுக்காக. அப்படி நம்ம லைஃப் வசந்த காலமாக மாறணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது கன்சிஸ்டன்சி. அதாவது எந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டாலும் அதுலேருந்து பின்வாங்கவே கூடாது. நான் தொடர்ந்து படிச்சுட்டே தான் இருக்கேன், ஆனால் அதுக்கான ரிசல்ட் எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதுதான் நோ ரிசல்ட் கீப் கோயிங். ரிசல்ட் எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் அப்படி போய்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் பேட் ரிசல்ட். அதாவது நான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதுதான் பேட் ரிசல்ட் கீப் கோயிங், போய்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் கிரேட் ரிசல்ட். நான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. டோன்ட் பி அஃப்ரைடு டு ஸ்டார்ட் ஓவர். தொடங்குறதுக்கு பயப்படாதீங்க, மீண்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்